சாம்பார் வைக்கலான்னு இருக்கேன். எல்லோரும் வத்த புளிக்குழம்பு, இந்த கல்யாண வீட்டு இது வத்த சாம்பார் இதெல்லாம் வச்சாலும் குழம்புலாம். அது வேறு புளிக்குழம்பு மாட்டோம். இது சாம்பார் வைப்போம் நாங்கள். இதில் சின்ன டம்ளர் தான், ஒரு டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். மாங்காய் வத்தை, கத்திரி வத்தை, கொத்தரை வத்தை, கொஞ்சம் சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன், மஞ்சத்தூள். இவ்வளோ தான். நான் இதெல்லாம் வேக போட்டு பருப்பு மட்டும் வேக போடுவோம். பருப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இதுக்கு நான் போடலை. வெங்காயம் மட்டும் போட்டு நான் வேக வச்சுட்டு நான் செய்யும்போது அப்படி எப்படின்னு காமிக்கிறேன். வெங்காயம், பருப்பு, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சேன்னா பாருங்க. நான் விசில் போட்டு தான் வச்சேன். 2 விசில் போட்டு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் குழம்பு, தண்ணியாக இருக்கக்கூடாது. அப்போ தான் நல்லா பருப்பு குழம்பு மட்டும். தண்ணியை கொதிக்க வச்சு இது வத்தெல்லாம் போட்டுக்கிறேன். அதில் சட்டை ஒரு கொதி வச்சுருக்கு பாருங்கள். சத்த நேரம் கரண்டி அதை அப்படியே களைஞ்சிங்க லைட்டாக. அந்த கரண்டி அலையை களைஞ்சிட்டு பாருங்க. சத்த நேரம் ஒரு கொதியில் தான் போட்டேன். அதை அள்ளி போட்டுருவோம். அதில் பருப்போடையே போட்டுருங்க. பருப்போடையே போட்டுட்டு நம்ம மிளகாய் தூள்லாம் போட்டு கொதிக்க விட்டு கொஞ்சமாக புளி கொண்டு வரலாம். தண்ணியை ஊற்றிக்கிறேன். மல்லித்தூளும் மிளகாத்தூளும் கலந்து அரைச்சிருக்கேன். மஞ்சள்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். அதுதான் போடுறேன். நான் சும்மா 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பருப்பு இதுமாக தான், ரொம்ப மையாக கிடையாதுங்க, நல்லா இருக்காது. எப்பயுமே சாம்பாருக்கு ரொம்ப நைஸாக கலஞ்சிங்கன்னா கூழு மாரி நல்லாவே இருக்காது. இப்போ நான் வேக போடுறேன். நேரம் அடுப்பில் வச்சுட்டு கொதி வந்தோன்னே காமிக்கிறேன். இவ்வளோ புளி போட்டுக்கிறேண்ணா. ரொம்ப புளிப்பு போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இது நல்லா புளிக்கிற புளி, அதனால் நான் அவ்வளோதான். கடை புளினா நான் கொஞ்சம் கூட போட்டுங்க. இதை நான் வாங்கி குத்துன புளி நல்லாயிருக்கும். இது இந்த இவ்வளோ தான் போட்டிருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவு தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு அரை நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல, அந்த அளவு தான் இருக்கும் இந்த புளி. அதுக்கு மேலே நான் போட மாட்டேன். இவ்வளோ கொதிக்கிது பாருங்கள். நான் உப்பு கொஞ்சம் போட்டுட்டேன், தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். நம்ம இந்த மாதிரி சாம்பாரில் கத்திரி வத்தை, கொத்தரை வத்தை போட்டு செஞ்சு யார் பார்க்கலன்னாங்க. அதுக்கு தான் செஞ்சு காமிக்கிறேன். நாங்கள் அடிக்கடி செய்வோம். இது நீங்கள் வத்த குழம்புங்கிறதுனால கொத்தரை வத்தை, கத்திரி வத்தை, மாங்காய் வத்தை போடலாம். நீங்கள் பாட்டு சுண்டை வத்தை, மணத்தக்காளி வத்தெல்லாம் போட்டு வச்சிடாதீங்க. ஏன்னா இது கொஞ்சம் புளியும் கரைச்சி ஊற்றிடுறோம். அதில் நல்லாயிருக்கும். இந்த சாம்பார் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இந்த வத்தெல்லாம் கொஞ்சம் வெந்துட்டு பாருங்கள். வெந்தோடனே புளி கரைச்சி ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக. கையே தெரியல. இந்த அளவு இருந்தால் போதும். நல்லா கொதிக்கட்டும். தாளிக்கும் போது காமிக்கிறேன். கொஞ்சோடு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. கொஞ்சம் கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை கொஞ்சம் பொரிஞ்சோன்னு போட்டுக்குவோம். வடவும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வடவும் போடாமல் ஏமாந்து விற்கிறேன். இப்போ போடணும். இந்த மாதிரி சாம்பார் சாப்பிட்டு பாருங்களேன். காய்கறி சாம்பார்லாம் உங்களுக்கு பிடிக்காது. அருமையாக இருக்கும் சாம்பார். உங்களுக்கு இந்த மழை நேரத்துக்கெலாம் இது மாதிரி வத்த வடவெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு செத்த நேரம் எதுக்கு நான் வெந்நீரில் போடலன்னா கொஞ்சம் நேரம் வெந்த மாதிரி இருக்கும், சாப்பிட்டாயிடும். மாங்காய் வத்தெல்லாம் நல்லா வெந்து போயிருக்குல்ல. அதிலே எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, கத்திரிக்காயை 4 கீரி காம்பு வச்சு அதை அப்படியே வேக வச்சு போடுவாங்க. அது பேர் அவக்கு கத்திரிக்காம்பாங்க. எங்கள் ஊர் பக்கம் தான் அதெல்லாம். நான் மழை காலம் வரத்துக்குள்ளே எல்லாம் எங்கள் அம்மா செஞ்சு வச்சுக்குவாங்க. செஞ்ச வத்தை போடுறது. வத்தை போட போனால் நம்ம மட்டும் போக வேண்டியது. அதுக்கு எதுவும் துணைக்கி கூட வரமாட்டேங்குதுவோ. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாங்கள் கூடயே நிற்போம் எங்கள் அம்மாவோடைய. எந்த பிள்ளை வருது, நம்ம அதை பிச்சு எடுத்து கொண்டாந்து எல்லாம் வைக்கிற வரைக்கும் அப்படியே உட்காந்து வறுத்து வச்சோம்னா இது அப்படி இருக்குது, அது அப்படி இருக்குன்னு சொல்ல தான் லாய்க்கு. பாருங்கள், பொரிச்சிட்டு பாருங்கள். அதை போட்டார் சாம்பாரில். சாம்பார் பாருங்களேன், திக்காக இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். எனக்கு எப்பயுமே பருப்பை நல்லா கலஞ்சி வச்சு சாம்பார் வச்சா குழங்குற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ கொஞ்சம் லைட்டாக கலஞ்சிட்டு இந்த மாதிரி கரண்டியாக தான் நான் கலந்தேன். மற்ற கூட போடல. பாருங்கள், நல்லா வெந்து நல்லா இருக்குது. காய்கறி போட்டு தான் சாப்பிட்ணும். காய்கறியே பிடிக்க மாட்டாங்க. என்ன காய் போகிறேன். இது மாதிரி சாப்பிட்டு பாருங்கள்.